அதாவது நான் விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸ் உடனே வந்து செல் எட்டு ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய சீரிஸ் ஒரு எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு பட்சத்தில் இந்த எபிசோட வந்து பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிங்க கண்டினியூ பண்ண சொல்லி, அதனால் போடுறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பார்த்தா மட்டும்தான் போடுவேன், இல்லைனா டாப் பண்ணிவிடும் எப்பயும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக போக போக கதை ரொம்பவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக கலந்து கொடுத்துருப்பானுங்க. சாதாரண உடம்புக்குள்ள நடக்கிற விஷயம் எதுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது நீங்கள் பார்க்கும்போது உடம்புல அப்படியே கூசும் தெரியுமா. நான் சொல்லும் போது இப்போ தெரியாது, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும் போது தான் தெரியும். ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்லும் போது நினச்சி பார்ப்பேன், அப்பயே எனக்கு ஒரு மாதிரி கூசிச்சு. அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி கூசும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், எல்லாரும் பார்க்க வேண்டிய அனிமே. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போகலாமா? இப்போ பார்த்தா ரெகுலரான எல்லாருடைய வேலையை காமிக்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா இன்னைக்கு ஒரு டெலிவரி பண்ண தயாராக இருக்கா. ஆமா, இப்போ நான் எந்த வழியா போனோம் அப்படின்ற மாதிரி வழியை மறந்துட்டு இப்போ நின்றுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இவருடைய செம்பாயை வந்திருக்காங்க. என்னடி திரும்பி வழியை மறந்துட்டியா? நீங்க என்ன பண்றீங்க? டேய், நான் அதை உன்னை கேட்கணும். திரும்பி வழியை மறந்துட்டியா? ஆமா செம்பாய், என்ன பண்றது தெரியுது. ஓ, இந்த வழியா? இது எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா விசில் அடிச்சு நம்ம பிட்டலன்ஸ் வந்திருக்காங்க. ஏதோ பெரிய வெயிட்டான புரதத்தை தூக்கின்னு வர மாதிரி தூக்கின்னு வந்துட்டு இருக்காங்க. ஏழு எல்லோ ஹைலேசா, ஏழு எல்லோ ஹைலேசா, தூக்கின்னு வாங்க ஹைலேசா. எவ்வளவு கியூட்டா இருக்காங்களே. ஆமா, எல்லாரும் நிறுத்துங்க. இவங்க எல்லாருமே பிளட்லன்ஸ். இவங்க வந்து பிளட்டோடைய காம்பனன்ட்ல ஒரு டைப் பண்ணுவாங்க. பிளட் வெசல்ஸ்ல எப்பவுமே எதனா ஒரு டேமேஜ் ஏற்பட்டு இவங்க தான் அதை போயிட்டு உடனடியாக ஒன்னா சேர்ந்து அடைச்சு விடுவாங்க. உதாரணத்துக்கு எதனா அடிப்பட்ட இடத்துல பிளட் ப்ளீடிங் ஆகுதுன்னா அந்த ப்ளீடிங்கை வந்து தடுக்கிறது இவங்க தான். படிக்கட்டாட இருக்குப்பா, எப்படி போறோம்? என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. தொட்டதுக்கு அப்புறம் அந்த லீடராக இருக்கிற அந்த குட்டி பொண்ணு பார்த்தா இவங்களுக்கு வழியை காமிக்கிறா. அதுவும் பார்க்குற அவங்களும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்க்க கிராஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் கூட சேர்ந்து இதுங்க ஜாலியாக இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு பார்க்க சந்தோஷமா வரான். அதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலைகள் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு பிளட் இந்த லீடர் இருக்க பொண்ணு இருக்கு, அவளுடைய பொருள் ஒண்ணு கீழே விழுந்தது. நம்ம ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறான். ஏய், எல்லாரும் வாங்கப்பா, சீக்கிரம் கிளம்பணும். அதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளீடிங்கை தடுக்கக்கூடிய எல்லா விதமான பிசிக்கல் லேயர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்மளுடைய வேலையை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு செம்பாயும் கேட்க. அதுக்கப்புறம் இவன் உன்னை பக்கம் போலான்னு பார்க்க, ஏய் அந்த சைடு கிடையாது போலாரு, இந்த சைடு போடி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல. அப்பா பார்த்தாலும் வழியை மறத்துறடி. அதுக்கப்புறம் ஸ்கின் இருக்கிற ஏரியாவுக்கு போறான். இந்த இடம் ரொம்பவும் அமைதியா இருக்கு, சூப்பரா இருக்கு செம்பாய். ஆமால, இருந்தாலும் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல என்னதான் இருந்தாலுமே நீ கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது உனக்கு நல்லது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா பிளட் வெசல்ஸ் உடைய இந்த ஏரியால தான் ரொம்பவும் க்ளோஸ் ஸ்கின் இருக்கிறதுனால பாதிப்புகள் உடனே ஏற்படும். இதனால எப்ப வேணாலும் வெடிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ளீடிங் ஏற்பட்டு அந்த ஓட்டை அடைக்கிறது ரொம்ப நாள் ஆயிடும். அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் பார்த்தா நின்று நடக்காம வர சம்பா இப்போ என்ன வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு ஸ்கின்ல தான் ஏதோ ஒரு டேமேஜ் ஏற்பட்டு இந்த டைம், அதனால தான் இப்படி நடந்திருக்கு. டேமேஜா எக்ஸாம்பிளுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கீழே விட என்ன பார்த்து அங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய வெடிப்பும் அந்த இடத்துல நடக்குது. அடுத்த கிழமை அந்த இடத்துல விரிசல் விட ஆரம்பிக்க எல்லாரும் பார்த்து கதறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிகப்பெரிய பழமும் வந்திருக்கு. அந்த பழத்துல பார்த்து எல்லாரையும் உள்ள இருக்க ஆரம்பிக்குது. நம்ம இருக்குதுப்பா, யார்ட்ட வந்து காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு போற அந்த சமயத்துல பார்த்து நம்ம ஹீரோவும் பிடிச்சிடான் கையா. திரும்பியும் மீட் பண்ணிட்டால கேட்ட மாதிரியா, டேய் தூக்குடா வெட்டிய பேசுறா. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோலாம் போய் செம்பாயும் காப்பாத்திட்டான், அவளையும் காப்பாத்திட்டான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வீர ஆளுங்களை ஹீரோவும் காப்பாத்த. கண்டிப்பா தோலுல ஏதோ ஒரு வெடிப்பு ஏற்பட்டுக்கணும். பிளட் வெசல்ஸ் அவுட்டர்ல அழிஞ்சு போயிருக்குது. அதனாலதான் நம்மள இப்படியாப்பட்ட ஒரு பள்ளம் ஏற்பட்டு நம்மள மொத்தமா இழுத்து மூறதுக்காக டைப் பண்ணுது. இதுக்கு பேர் தான் ஆபரேஷனா. இது மாதிரி ஏற்படுறதுல எப்பயாச்சும் ஒரு ஏற்படும். என்னடா சொல்ற, அப்ப எப்ப இதை தடுக்கிறது? ஒரு நிமிஷம் அமைதியாரு. இது கண்டிப்பா ஏற்பட்டுக்குன்னா இதுக்கு முன்னாடி பெரிய விஷயம் எதனா இருக்கணும். மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான எனிமி இல்லாம இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எங்க தான் இருக்காங்க, கீழே குனிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் இவங்க நோக்கி அட்டாக் வர அந்த பைத்தியக்கார ஜம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நிறைய ஜம்ஸ் வந்திருக்கு. எங்க பாருங்க, ஹியூமன் பாடியோடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு சூப்பரா இருக்கு இடம். கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. அதன் அடிப்படையில் அப்படியே தான் இருக்கு. இவங்க எல்லாருமே ஸ்கின்னுக்கு மேல வளரக்கூடிய பாக்டீரியா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடியவனுங்க. இவனுங்க எல்லாருமே உள்ள பூந்துட்டானுங்க. எப்படி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அவங்களுக்கு காலி பண்ணுங்கன்ற மாதிரி ஒருத்தையும் ஆர்டர் கொடுக்க. அவதான் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய லெஜெண்டா திகழ்ற போல. அவ கொடுக்குற ஆர்டர் பேர்ல இதுங்கெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுருக்கு. இந்த இடத்த விட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் மாதிரி ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க போக ஹீரோ அதுக்கப்புறம் தனியால் அந்த இருக்க வர எல்லா விதமான ஜம்ஸையும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்றான். ஹீரோ இன்னும் பார்த்தா, டே உன்னால சமாளிக்க முடியுமாடா? என்னால முடியும், நீங்க இந்த இடத்த விட்டு போங்க. அதுக்கப்புறம் சம்பாயோட அவ கிளம்பி அந்த இடத்துல போக. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லா இடத்துலயும் இன்னொரு பக்கம் இந்த அலர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த இடத்த விட்டு பாதுகாப்பான இடத்த நோக்கி வேகமா நகருங்க. பாக்டீரியாஸ் நம்மள நோக்கி அட்டாக் பண்ண வந்துருக்கு. என்னது ஓடுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தலைதறிக்க ஓடுறாங்க. இதில் நம்ம ஹீரோவோ வீந்திர. இன்னொரு பக்கம் பார்த்தா செம்பாயும் எல்லாரும் பாதுகாப்பான இடத்த நோக்கி போகிற மாதிரி வழி அமைச்சு வச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வர. இவ தெரிக்க ஓடுறா. இந்த உலகத்தை நான் ஹைஜாக் பண்ண போறேன். எவனாலையும் என்னை இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. உங்க எல்லாரையும் நான் கடிச்சு குதற போறேன். இவன் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சொல்லக்கூடிய பைரோஜெனிஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான பாக்டீரியாஸ்ல ஒருவன். இதுல நிறைய பாக்டீரியாஸ் இருக்குப்பா, இதுல அடிக்கணும். அப்புறம் நமக்கு நிறைய பழக்கப்பட்ட வார்த்தைகளா இருக்கிற சுடோமோனஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியாவும் இதுல இருக்கு. நேச்சுரல் என்வரான்மெண்ட்ல ஈஸியா வளரக்கூடிய காமனான பாக்டீரியால இது ஒண்ணு. இவனுங்களை கொல்லுங்கடா, ஓடாதீங்கடா அப்படின்ற மாதிரி அது கதை. ஓடுங்கடா அப்படின்னு இன்னொரு பக்கம் பிளட் செல்ஸ் எல்லாமே தெரிச்சு ஓடுதுங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் கதவெல்லாம் அடிச்சு விடுச்சிட்டு ஒரு கட்டத்து மேல நகர முடியாம அவங்களும்
காட்டிட்டு இருக்கு. இது வீனஸ்க்கான வால்வு. இந்த வால்வை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் போறதுக்கு மட்டும்தான் அனுமதியை தவிர திரும்ப ஃபார்வர்ட்ல பேக்வர்ட்ல வரத்துக்கும் வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் கும்பல மாட்டீங்களா அவனுக்கு இதை பயன்படுத்தி ஈஸியா அட்டாக் பண்ண வரேன். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஒரு பொண்ணு தூக்கிடுவான். என்ன கொண்டுடாத மாதிரி கதை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு சமயத்துல யாரும் வந்து காப்பாத்த வரானுங்க. பார்த்தா ஒயிட் பிளட் எல்லாம் போட்டு அடிச்சு தொம்சமான வந்துட்டானுங்க. ஒயிட் பிளட் செல்ஸ் இன்னும் எங்கடா ஜெபிச்சிருக்கானுங்க. வாங்கடா காமெடி நாய்களா, உங்களை சோற ஓடா இந்த இதுலயே எவ்வளவு தேடி எங்க ஏரியால வந்து அடிப்பீங்க அப்படின்னு அவங்க உன்ன பக்கம் சைக்கோவா நடந்துக்கிறானுங்க. பாக்டீரியா அடிக்கிறதுக்காக அவங்க அந்த சைடு இருக்காங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி தலை தெறிக்க ஓட அவனுங்களும். ஹீரோ பக்கம் ஹீரோ பார்த்தா தனித்தனியா அவனுங்க எல்லாருமே சமாளிச்சிட்டு இருக்கேன். ஹீரோ ஒரு இடத்துல அவனுக்கு அடிச்சிட்டு ஹீரோடைய கத்தியை திருக்கி விட்டுட. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா கையை வச்சு பொழந்து கட்டுறான். உண்மையிலே ஒயிட் பிளட் செல்ஸ் நம்மளுடைய உடம்புல இருக்க வச்சு தான் இம்யூனிட்டி சிஸ்டமே நல்லாவே வேலை செய்யுது. அதுக்கேற்ற போல அவங்ககிட்ட கத்தி இல்லைனாலுமே ஹீரோ பார்த்தா இருக்கிறத வச்சு அதுக்கப்புறம் அவனுடைய உடம்புல இருக்க பீசியை குத்தி எடுக்கிறான் அவன் மூஞ்சில. இது பத்தல, ஆனா இன்னமும் ரொம்ப தப்பா இருக்கு. என்னால எத்தனை சமாளிக்க முடியும்? 1146 எங்கடா இருக்க, சீக்கிரம் வா, எங்களுக்கு பேக்கப் தேவை. இதோ வந்துட்டேன், நிறைய ஆயிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் பேசிக்கிட்டே சண்டை போறதுல மொத்தமா கொண்டுட்டான். நிறைய கொண்டுட்டான்டா, நீ பொறுமையாவா இருந்தாலும் அவனுக்கு பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு திடீர்னு இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ண போற, உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அடுத்த கட்டம் என்ன பண்ண போறான்னு அவனுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த இடிஞ்சு போன இடத்த காமிக்க அந்த இடத்துல பார்த்தான். ஹீரோ மாதிரியே ஒயிட் பிளட் செல்ல இருக்கிறவன் அதுல இருக்க ரெட் பிளட் செல்ஸை வந்து பாதுகாத்துட்டு அவன் தோத்து போகிற நிலைமையில ஆயிட்டான். இங்க இது முடியக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து அவனுக்கு உதவி பண்ண இந்த இடத்த விட்டு வேகமா கிளம்புன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் கத்த. அதன் அடிப்படையில் அவனுங்களும் கிளம்ப. நீயும் கிளம்படா, உங்களால எப்பவுமே எங்களை சமாளிக்க முடியாதுடா. ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே தோத்தவங்க இல்லைங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்களால எங்களை எதிர்க்க முடியும்? நீங்க எப்படிதான் இந்த மாதிரிலாம் இம்யூனிட்டி சிஸ்டம் வச்சு பாதுகாத்தாலுமே நாங்க அதுக்கு தப்புல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தானே இருக்கோம். அதனால உங்களுடைய கதையை ஓட்டு மொத்தமாக முடிக்க என்னுடைய ஆளுங்க இன்னும் இருக்கானுன்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்ட் பார்த்தா இன்னும் நிறைய பேர் அந்த அட்டாக் பண்ண வரேன். நம்மளால தனியாக சமாளிக்கிறன்ற பேர்ல பார்த்துட்டு இருக்கும்போது வெறுப்பானவன் அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய கேங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஹீரோ போய் இப்போ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். தயங்காம அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த இடமே கொலாப்ஸ் ஆகிட்டு கீழே விட போற நிலைமையில ஹீரோவும் கீழே விட போக பார்த்தா 49 89 என்று சொல்லக்கூடிய அந்த ஆளை வந்து கீழே விழுந்துருவான். ஆஹா லம்பால போயிட்டாடா. இந்த பக்கம் அவ வெளுத்தனமா சிரிச்சுட்டு இதே மாதிரி தான் நீங்க எல்லாரும் போக போறீங்கன்னு சொல்ல இந்த பக்கம் அவ அசால்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் இவங்க சமாளிக்கிறானுங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, கண்டிப்பா சமாளிக்க முடியாது. நீங்க நியூட்ரோபெல்ஸா இருந்து ஒன்னுத்து புடுங்க முடியாது எங்களை. ஒயிட் பிளட் செல்ஸ்னா நியூட்ரோபெல்ஸ் நினைச்சியா? அது ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான். எங்களுடைய உண்மையான வேலையை நீ நேர்ல பாக்கல, பார்த்து நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், காமெடி பண்ற நீ. ஆனா ஒன்ன மாதிரியான இருக்கிற நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி பாத்துட்டேன். அப்கோர்ஸ் பார்த்துருப்ப என்ன போலியே பிச்சைக்கார பையன் ஒருத்தன் இதுக்கு முன்னாடி வந்திருப்பான். அவெல்லாம் ஒன்னும் கிடையாது, வெத்து வேட்டு அவனை போயிட்டு அடிச்சுட்டு நீ பெரிய ஆளுன்னு சொல்றப்ப அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப நம்மள தான் சொல்லிட்டு இருக்கா ஹியூமன் சிஸ்டத்தை அழிக்க போறோம், இதுக்கப்புறம் இந்த பாடி டோட்டலா எங்களுக்கு தான், உங்களுடைய எனமே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ எஜுக்கிட்ட வந்த சமயத்துல பார்த்தா அவன் திரும்பி அட்டாக் பண்ணதுல ஹீரோ அசால்ட் தடுத்துல இவன் எப்படி இது தடுத்தான் அவ்வளோ இப்போ எப்படி ஸ்ட்ராங்கா மாறணுன்ற மாதிரி ஆச்சரியப்படுறான். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் போட்டிருக்கேன், ஆனா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் என்ன கேட்டினா. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன், பெல் செல்ஸ்ல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியவன் நாங்க தான். ஏன்னா மைக்ரோ பேட்ச் அப்படி இல்லைன்னா மோனோசைட்னு சொல்லக்கூடிய இல்ல டி செல்லு அப்படி இல்லைன்னா பி செல்லு, இவங்க ரெண்டு பேரும் கட்டிலும் நாங்க தான் இந்த பாடியில ரொம்ப ஆபத்தானவங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தான் எல்லாருக்குமே உதவி பண்ணுவோம் அப்படின்னு இந்த பசங்க சொல்ல போறாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் மத்தாந்தத்துல இவங்க வந்துட்டாங்க உதவி பண்ணதுக்கு. யார் இவங்க? நாங்க உதவி பண்ணதுக்கு வந்துட்டோம், நீங்க இது வரைக்கும் சமாளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்க அதுக்கப்புறம் வந்து அந்த பிளட் வெசல்ல வந்து ப்ளீடிங் ஏற்பட்டு இப்போ மிகப்பெரிய ஓட்டை இருக்குதுல அதை அடைக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற போல ரெடி ஆகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அவங்க குழப்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியாது மங்கூஸ் மண்டியா. என்ன பக்கம் அந்த குட்டி பசங்க அடிக்கிற எல்லா விதமான கிருமிகளையும் ஹீரோ போட்டு அடிச்சு தம்சம் பண்றான். கீழே வந்தவங்க கொஞ்ச நேரத்துலயே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்த்தா சுத்துற வலையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய வலையை ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்பா புரோட்டீன் வச்சு இவ்வளவு பெரிய லேயர் உருவாக்கிட்டாங்களே டக்குன்னு, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளவு கத்த. சூப்பர், இது போதும், உண்மைதான். இதை பயன்படுத்தி ஒயிட் செல்ஸ் எல்லாமே ஒன்னும் தீவிரமா சண்டை போறாங்க. இப்ப நமக்கு சாதகமா இருக்குன்னு இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, இவ்வளவு சும்மா விடக்கூடாது, நான் அவளை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல அவ பாத்துட்டே இருக்கும் போது வேடிக்கை பாக்குறாடி, இங்க வாடி அடி வாங்கடி ஓவரா பேசுறல மஞ்சாத்தல ஒன்னு அடிக்கிறடி அப்படின்ற மாதிரி போட்டு ஹீரோ அடிவான். அவ அதுக்கப்புறம் காலியட ஹீரோவும் பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்துருவான் அந்த வலை மேல. நல்லா ஒர்க் பாத்தீங்க. 49 89 நீ இன்னமும் உயிரோட இருக்கல, பார்த்த தலைவன் இன்னமும் மரத்துல ஏதோ ஒன்று தூங்குற மாதிரி பழுப்பை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான் குரங்கு மாதிரியே. ஒயிட் பிளட் செல் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ரெட் பிளட் செல்ல இருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை தேடி வந்துட்டு இருக்க. சிஸ்டர் அங்க பாருங்க அங்கதான் இருக்கான்ற மாதிரி ஒரு பொண்ணு சுகாமத்து கொடுக்க. இங்கதான் இருக்கானன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போக நீ நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், பார்த்தா எப்படி தெரியுது, திரும்பவும் பார்த்துட்டோம்ல, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் வந்து அவளுக்கு அவன் மேல ரொமான்ஸ் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறேன், அதே மாதிரி நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அதான் எத்தனை முறை சொல்றது உனக்கு, அது எல்லாமே என்னுடைய ஜாப், நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல எனக்கு அது முக்கியமான வேலை தான், அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எனக்கு காப்பாத்தினா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் நன்றி சொல்லி ஆகண்டா. இந்த இடத்துல ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாருமே ரொம்ப கடினமா போராடுறீங்க. கூடவே பெட்டில் சொல்லக்கூடிய அவங்க எல்லாருமே என்னோட பக்கம் நல்லா போராடினாங்க. ஆனா நான் ஒண்ணுமே பெருசா பண்ணல, வேடிக்கை பக்கத்து விட்டுட்டு. அதனாலதான் எங்களை காப்பாத்த நீங்க வரீங்களா அப்படிங்க ஹீரோ கிட்ட ரொமாட்டிக்கா பேச ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, இந்த இடத்துல எல்லாருமே ஒரு விதத்துல நமக்கு யூஸ் ஆக தான் போறாங்க. அதனால நீ அவங்கள பத்தி கவலைப்படாம நீ என்ன போறன்றதை மட்டும் யோசி, மத்தவங்களை பாராட்டுறதை அவ்வளவு நிறுத்திக்கோ அப்படின்னு ஹீரோ மனசெலவுல அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக சொல்றான். அப்புறம் தயவு செஞ்சு என்ன டென்ஷன் ஏற்றுற வகையில் எதுவும் திரும்ப பண்ணிட்டு இருக்கா சரியா? நல்லா புரிஞ்சுது. சரிவா இந்த இடத்த விட்டு போவோமா? போகிறதா? நம்மளுக்கு இந்த இடத்துல தான் சமாதி. என்னது? ஆமா, இந்த வலை எதுக்குன்னு நினைச்சேன், நம்ம எல்லாரையும் ஓட்ட அடைச்சி இந்த இடத்துல இருக்க
ஓஸ் அடைக்கிறதுக்காக தான். அதுக்கு நீ எப்படியா? அப்புறம் பார்த்தா அவங்க எல்லாருமே எல்லாம் பாலங்களை போட்டு எடுத்துட்டு வந்து போட்டு கட்டி போட்டு அமுத்தி வைக்கிறானுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே பிளட் செல்ஸ் இல்ல. எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராதுல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வசிச்சுன்னு சொல்ல அதோட இந்த தள்ளி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெலுக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சதும் அதே மாதிரி அடுத்த எபிசோடு போடலாமா வேணாமன்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நானும் பார்த்து சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.